லெச்சு. எல்லாம் வாங்க வாங்க. என்ன ஒரே ஆட்டமும் குட்டுமா இருக்கு. எங்கடா போனீங்க இன்னைக்கு? கலங்க வியாபாரம் பண்ண போறேன்னு போனீங்களா? கலங்குங்க. ஏ காசு பணம் துட்டு மணி மணி கொடை பிடிச்சி நைட்டுல பறக்க போறேன். ஹைட்ல தலகாலு புரியல தலகீழ நடக்கிறேன். இல்ல என்ன ஆட்டம் இது? எல்லாம் இதான் காரணம் லட்சு. தாங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேனா? காசு பணம் துட்டு மணி மணி இப்படிங்க. ஏன்னா சொன்ன மாதிரியே கலங்கெல்லாம் வித்துட்டீங்களோ? ஆமா லட்சு, வித்துட்டோம். அதுல வந்த காசு தான். எப்படி லட்சு சொன்ன மாதிரியே வித்து அவ்வளவு காசு கொண்டு வந்துட்டேனா? எல்லாம் பரவாயில்லையலா? ஆமா இதுல எவ்வளவு இருக்கு? 8000 ரூபாய். 8000 ரூபாய் இருக்கும் லட்சு. அடையப்ப 8000 ரூபாய்க்கு அந்த கலங்க வித்தியலாக்கும். ஆமா, எங்களை பத்தி நீங்க என்னன்னு நினைச்சீங்க? எங்களை நீங்க சாதாரணமா இட போட்டுட்டீங்க. அதனாலதானே அன்னைக்கு அந்த கத்து கத்து நீ உங்க கலங்கெல்லாம் நாசம் பண்ணிட்டேன்னு. இப்ப பாத்தியலா எவ்வளவு ரூபாய் சம்பாதிச்சு தந்திருக்கேன்னு. இனிமே இதுல ஆளுக்கு 50-50. இதெல்லாம் எப்படி அதுவும் இவ்வளவு ரூபாய்க்கு விற்க முடிஞ்சிச்சு? நீங்களும் கொண்டு கொண்டு ஒரு 500 கிழங்கு போல இருக்குமா? 500 கிழங்குக்கு இவ்வளவு விலைக்கு எப்படி விற்க முடியும்? அது ஒன்றும் இல்லை லட்சு, எங்களுக்கு ஒரு இழிச்சவாய பையன் மாட்டுனா அவனை வச்சு விற்றோம். அது யாரு இழிச்சவாய பையன்? அது ஒண்ணும் இல்ல லட்சு. திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல போய் நாங்க முத கலங்கி வியாபாரம் பண்ணணுமா? அப்ப அங்க இருக்க பொம்பளைவெல்லாம் சண்டைக்கு வந்துட்டாளுவே. நாங்க விற்க இடத்துல நீங்களாம் கலந்து விற்க கூடாது, அதை நீங்க குறைச்சி விற்கிய அப்படி இப்படின்னு சொல்லி சண்டைக்கு வந்துட்டாளுவே. வேற எங்கன்னா கொண்டு போய் விற்க கொண்டு போங்க, எங்களாம் விற்கப்படாது, இல்லைன்னா அவ்வளோத்தையும் தந்துட்டு போங்க, அடிச்சு வெளியே 10 ரூபாமாக்கன்னு சொல்லி குடிவி பிடிய பிடிச்சி அடிக்க அளவுக்கு வந்துட்டாளுவே. ஐயே, அப்புறம் ஒரு இழிச்சவாய வந்தான். அதான் அதுல ஒருத்தியோட புருஷன் போல இருக்கவே. அவன் சரியான சொல்லு வண்டி. ஐயே ஆமா லட்சு, அவன் தான் இதில் ஹைலைட்டே. உமாவை பார்த்து ஒரே சொல்லுங்க, அப்படி ஒரு சொல்லுன்னா சொல்லு, அப்படி ஒரு சொல்லு. ரோசா பூவான். உமாவை பார்த்து ரோசாப்பூ மாதிரி இருக்கா, ரோசாப்பூ மாதிரி இருக்கான்னு அவன் ஒரு 100 தடவையாவது சொல்லியிருப்பான். அவன் தான் அவன் மாமியாரையும் பொண்டாட்டியும் சமாளித்து உங்களை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வாங்க, அங்கே வச்சு விற்று தாரேன் உங்களுக்கு கலங்க, நான் விற்று தாரேன்னு சொல்லி எங்களுக்கு விற்று தந்தான். பரவாயில்லையே, நல்ல பையனா இருப்பானா? நல்ல பையன், நல்ல பையன். நல்லா சொல்லு விட்டுக்கிட்டு இருக்கான். பொண்டாட்டி இருக்கு பக்கத்துல வச்சுக்கிட்டு அந்த சொல்லு உடியா. நாங்க இதான் சாக்குன்னு அவனை வச்சு வித்துட்டு வந்துட்டோம்ல, காசை வாங்கிட்டு. அவன் நாளைக்கு வாங்க, நாளைக்கு வியாபாரத்தை நான் பாத்துக்கிட்டே இங்க வந்துருங்க அண்ணா. வாரம்னு சொல்லிட்டு அடி வந்துட்டோம். ஆமாலச்சு, இல்லாட்டிக்குன்னா அந்த கலங்கு வித்துப்பட்டு இருக்காது. அவன் இல்லைன்னா நாங்கள் இதை தூக்கிட்டு எங்கே பையனுமே வியாபாரத்தை பண்ண திருப்பி ஊருக்கு தான் கொண்டு வரணும்னு நினச்சோம். நானும் நீங்களும் வித்துக்கிட முடியாது, திருப்பி தான் கொண்டு வருவியலா இருக்கும். இல்லைன்னா எங்கேயா தூக்கி போட்டுட்டு குப்பையில போட்டுட்டு வருவியலா இருக்கும்னு தான் நினைச்சேன். நீங்க வித்துட்டு வருவீன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. அதான் எங்க சாமர்த்தியங்கிறது. சரி பிரிங்க பங்க பிரிங்க. சரி, நீங்க 2 பேரும் உங்களுக்கு எடுத்துட்டு மீதியை தாங்க. ஐயலட்சம் அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இதை வந்து 3 பங்கா பிரிச்சிருங்க. 3 பங்கா பிரிச்சு எங்களுக்கு 2 பேருக்கும் பங்கு தந்துட்டு மீதியை நீங்க எடுத்துக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் லட்சு, ஆளுக்கு 2000, எங்கள் 2 பேருக்கும் 2000 தந்துருங்க, மீதியை நீங்கள் வச்சுக்கிடுங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு வித்தது நாம. 1000 கிழங்கு வித்தா கூட லட்சுக்கு கிழங்குகாரன் இவ்வளவு கொடுக்க மாட்டான். ஆனா ஆமாலா பெரிய பொண்ணு, நீங்கள் போய் எடுத்துக்கிடுங்க. 2.5 எடுத்துட்டு மீதியை தாங்க. சரி, எனக்கு ஒரு 1000 ரூபா போதும். வேணா உமாளுக்கு ஒரு 2000 ரூபா கொடுத்துட்டு நீங்கள் மீதியை வச்சுக்கிடுங்க. உனக்கு வேண்டாட்டி போ லட்சு. எனக்கு ஏசிக்கு காசு கட்டணும் பத்துருங்க, டியூ கட்ட வேண்டி இருக்கு. எனக்கு 3000 ரூபா தந்துருங்க, நீங்க மீதி வச்சுக்கிடுங்க. அவளுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு. ஏக்கா உமாக்கா, நீங்க ஒரு வெள்ளரிக்கா விற்க வேண்டாம் பேசிட்டு இருந்தீல்ல, அது யாரும் உங்களுக்கு தெரிஞ்சாளா? சோனி, அதுதான் உமாவோட நியூ பாய் ஃப்ரெண்டு. ஏக்கா அப்படியா? சொல்லவே இல்ல. ஏக்கா அந்த ஆளு ஒரே சீனா போடுவாரே, அவர் உங்க பாய் ஃப்ரெண்ட்? சொல்லவே இல்ல. இவ்வளவு நாள் எங்களுக்கு தெரியாம போச்சே. எப்ப சந்தி எங்க ஓடியா இங்க ஒரு சூப்பரான நியூஸ் இருக்கு பாரு. சீக்கிரம் ஓடியா. என்னவே? எப்ப பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தர் வெள்ளரிக்கா வித்துட்டு அலைவார்ல, அவர்தான் உமாக்கா பாய் ஃப்ரெண்டா? என்னது உமாக்கா பாய் ஃப்ரெண்டா? பிள்ளைகள் வேளா, சும்மா இருங்க பிள்ளைகள் வேளா, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாம் பெரிய பொண்ணு கிறுக்கி, எல்லாம் ஒன்னாலதாளா? இந்த பிள்ளைகள் பாரு என்னென்னலாம் சொல்லுது வேணு. சரி விடு, உண்மையை தானே சொன்னேன். ஏக்கா உண்மையை சொல்றீங்களா பொய் சொல்றீங்களா? எனக்கு ஒரே சிரிப்பா வருது. அந்த சரியான சொல்லு வண்டி. உண்மைதான் ஜோனி. அம்மா பிள்ளைகள் அங்க பாருங்க, அதெல்லாம் ஒரு உண்மையும் கிடையாது. அவன் சரியான சொல்லு வண்டி. அவன் எனக்கு ஒரு ஆளும் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. எனக்கு எவனே தெரியாது. ஏக்கா நீங்க போய் சொல்றீங்கன்னு நினைக்கேன். அவையதான் உங்க ஆளுன்னு எங்களுக்கு தெரிஞ்சா உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி கொடுத்துருவோம் நினைச்சிட்டீங்களோ? நாங்க சொல்ல மாட்டோம். நாங்க இனிமே டெய்லியும் நாங்க அவரை பாப்போம். சாயங்காலம் பார்க்கும்போதெல்லாம் சொல்றேன் என்ன, அவரை கேட்டேன்னு சொல்லி சொல்றோம். நீங்க கேட்டுவிட்டீங்கன்னு ஏதாவது தந்து விடுங்க, என்ன கொண்டு போய் கொடுக்கும். ஏன் பிள்ளைகளோட சும்மா இருங்க, அவளை கிண்டல் பண்ணாதீங்க. அவன் எவனே அவளுக்கு தெரியாதான். பாருங்க லட்சம் இந்த பிள்ளைகள் எப்படி கிண்டல் பண்ணதுன்னு. பெரிய பொண்ணு நீ சொல்லுனா, நீ தேவையில்லாம இங்க பிரச்சனை
சோனி கிண்டல் பண்ணாதம்மா, நாங்கள் சும்மா விளாட்டுக்கு சொன்னோம். நாங்கள் இன்னைக்கு கிழங்கு வியாபாரம் பண்ண போனோமா, அப்போ அவன் தான் வந்து உமாவை பார்த்து சொல்லி விட்டுட்டு இடந்தான். அதை தான் இவ்வளோ நேரம் கிண்டல் பண்ணிட்டு இடந்தோமா, அதான் நீ வந்ததை அப்படி சொல்லிட்டேன். ஐயா அப்படியா? அந்த ஆள் அங்கங்க நின்று போஸ் கொடுத்துக்கிட்டு நிப்பாரு. நாங்க போஸ்ன்னு கிண்டல் பண்ணுவோம். எங்க காலேஜ் பிள்ளைலாம் அங்க பசங்க நிக்கும்போது இப்படிதான் சைட் அடிச்சுட்டு நடப்போம் அந்த ஆளு. அதான் நினைச்சோம். அவன் பல்லு போன கிளவில இருந்து அவ்வளோ வரையும் சைட் அடிச்சுட்டு தான் கிடக்கான். என்ன பண்ண, நாங்கள் இன்னைக்கு மாட்டிக்கிட்டோம். அந்தளவு சரின்னு அவன் இழிச்சவா பையில தலையில் மிளகா அரைச்சிட்டு வியாபாரத்தை பண்ணிட்டு வந்துட்டோம். அப்படியா விஷயம்? ஆமாடா, சும்மா கடங்க. எல்லாம் நீங்களும் போங்க, போய் காப்பி கிடக்கும் அடுப்புல சூடாதான் கிடக்கும், போய் குடிங்க ஓடுங்க. குடிச்சிட்டு போய் படிக்க வேலை இருந்தா போய் பாருங்க ஓடுங்க. சரிம்மா போறோம். கதை கேட்கணும்னா நல்லா உட்கார்ந்து வாயை பார்த்து கேட்டுக்கிட்டு இருப்பாளுவ. படிக்கணுன்ற என்னெல்லாம் இருக்காது. ஓடலாம். அட போவோம்மா இரு. உடனே என்ன மொத்தம் படின்னு திட்ட ஆரம்பிச்சிருவா. கஷ்டப்பட்டு பீஸை கட்டி படிக்க வைக்கேன். வேற நீ பெயில கீழே ஆனன்னா வேற என்ன பண்ண? அதுக்குதான் படின்னு சத்தம் போடியது. அதெல்லாம் ஸ்கூல் மாதிரி கிடையாது. ஃபெயில் ஆயாச்சுன்னா அடுத்த செமஸ்டர்ல கூட படிச்சு எழுதிக்கிடலாம். ஸ்கூல்ல தான் ஃபெயில் ஆனா அதே கிளாஸ்ல இருக்கணும். காலேஜ்லாம் அப்படி கிடையாது. லட்சுமி எங்க போனீங்க? உங்களை காணும் சாப்பிட வருவியன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். சாப்பிடவும் வர காணோம். இவ்வளவு நேரம் ஆயிப்போச்சு. எங்க கிடந்து இவ்வளவு நேரம்? ஒரு வேலையா போயிருந்தேன் வெளியே, அதான் வர லேட் ஆகி போச்சு. என்னதுப்பா அது கையில? ஏதோ பத்திரம் கணங்கா இருக்கு, பேப்பரா? ஆமா பேப்பர் தான், முக்கியமான பேப்பர். இந்தா இதை கொண்டு போய் உள்ள வை. எங்க சாப்பிட கூட வராம அப்படி என்ன முக்கியமான வேலை உங்களுக்கு? ஒரு கேஸ் விஷயமா வக்கீல பார்க்க போயிருந்தேன். இந்த பேப்பர் ரொம்ப முக்கியமா, கொண்டு போய் பத்திரமா வை. சரிப்பா. என்னது எனது அக்கா ரமணி என்னிடமிருந்து சொத்துக்களை ஏமாற்றி பறிமுதல் செய்தார். அம்மா அப்பா அவி அக்கா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்கு எழுதி வச்சிருக்காருமா. என்ன சொல்ற? எங்க உண்மையாவா? போடு அப்படி போடு. தண்டை பண்ணி என்ன வெளுத்து வாங்குறாரு போலயே. ஆமா லட்சுமி, கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு தான் நினைச்சு போனேன். அதுக்கப்புறமா சரி மாமாவை பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏதுன்னு முடிவெடுக்கலாம்னு நினச்சிக்கிட்டு அப்புறமா அங்கே வீட்டுக்கு தான் போனேன், ரமணி வீட்டுக்கு. அப்புறம் அவர் வந்து சமாதானப்படுத்தினாரு. அவரு நம்ம ஊர்ல வாங்கினாங்களா தோட்டம், அந்த 1 ஏக்கர் தோட்டம், அதை வந்து உங்க பேர்ல எழுதி வச்சுட்டாரேன். இனிமே இந்த சொத்து பத்திலாம் எதுவும் பேசாதீங்க வாங்காதீங்கன்னாரு. அந்தால சரின்னு வந்திருக்கேன். என் பொண்டாட்டிகிட்ட பேசிட்டு உங்களுக்கு முடிவு சொல்றேன்னு. அப்படி போட்டு அந்த பண்ணி என்ன கலக்குறாரு போங்க. எங்க அதுக்கு உங்க அக்கா ஒன்னும் சொல்லலையா? அவ தையா தக்கான்னு தான் வழக்கம் போல குதிச்சுட்டு இடந்தா. அவ வாயை மூட வச்சுட்டு மாமா அனுப்பி விட்டாரு என்னைய. நீ என்னைக்கு சரின்னு சொல்றியா அன்னைக்கு நான் எழுதி தரேன் அப்படின்னு. அதெல்லாம் சரின்னு வந்திருக்கேன். நீ என்ன சொல்ற? இந்த தோட்டம் அப்புறம் அங்க ஊர்ல ஒரு 4-5 சென்ட் இடம் கிடக்கு, அது எல்லாத்தையும் எழுதி தரேன்னு இருக்காவ. நீ சரின்னு சொன்னா எழுதி வாங்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த பேச்சை எடுக்காண்டாம். ஏன்னா அந்த தோட்டத்துக்குள்ள இடத்தெல்லாம் விற்கும் போது கம்மி விலைக்கு தான் வாங்கி வித்துருக்காவ. அதனால இப்போ அதே அளவுக்கு தோட்டத்தை காசு லட்சக்கணக்கில் போட்டு வாங்கியிருக்காவ. அதனால நமக்கு எல்லாம் சரியா தான் இருக்கும். வேணா வாங்குவோன்னா சொல்லு, வாங்கிடுவோம் இதையே எழுதி. அதுக்கப்புறம் நம்ம இதை பத்தி எதுவும் பேசாண்டாம். உனக்கு எப்படி சொல்றா? அவியல்வ இதை தரதே பெருசு. நீங்க அப்ப சரின்னு சொல்லுங்க, ஒரு நல்ல நாளா பார்த்து எழுதிடுவோம். சரி லட்சுமி, அப்ப நான் அப்படியே சொல்லிடுறேன். அம்மா சந்தியா, அப்பாக்கு காப்பி போட்டு கொடுமா போ. இல்ல அவரு சாப்பிடல இன்னும். சோறு கீறு போட்டு கொடு, நான் தான் வாரேன். சரிம்மா. இல்ல லட்சுமி, சோறு எதுவும் வேண்டாம், நான் வெளியிலே சாப்பிட்டுட்டேன். எனக்கு இப்போ ஒரு காப்பி மட்டும் போதும். அப்ப போங்க போட்டு தருவா, நான் தான் வாரேன். சரி. ஏம்மா இந்த பேப்பர் என்ன பண்றது? பத்திரமா கொண்டு போய் வை, எதுவும் தேவைப்படும். சரிம்மா. வச்சு நான் கூட தண்டை பண்ணி என்னமோன்னு நினைச்சிட்டேன். பரவாயில்ல, திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அங்க ஒழுங்காதான் இருக்காரு. நான் கூட 4 நாள் உங்களுக்கு சும்மா சப்போர்ட் பண்ணிட்டு அடப்பாரு. அதுக்கப்புறம் என் அக்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு போவாருன்னு நினைச்சேன். பரவாயில்ல, கேஸ் போடுற அளவுக்கு வந்திருக்காரு. ஆமலா, எனக்கே அதான் ஆச்சரியமா இருக்கு. சரி லட்சு, நீங்க போய் உங்க ஆத்துக்கார கவனிங்க, நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாரோம். சரிலா, இந்தாங்க காசை வாங்கிட்டு போங்க. இந்தாவுமா, உனக்கு 3000 எடுத்துட்டு அவளுக்கு வேணா 1000 ரூபாய் கொடு. அவள் தான் வேண்டாங்கால. சரி லட்சு. சரி அப்போ அப்புறம் பாப்போம், நான் அவரை போய் பார்க்கேன். அந்த ரமணி மூஞ்சி கருவி போயிருக்கும். அதை இடத்த எழுதி தரும்போது தான் அந்த மூஞ்ச பார்க்கணும். இனிமே லட்சு, உங்களுக்கு நல்ல காலம் தான் போங்க. எல்லாம் நல்லதா நடந்த சந்தோஷம்தான். சரிக்கோ, நாங்க வாரோம் போ. சரிலா, வா பெரிய பொண்ணு போவோம். வா, உனக்கு 1000 ரூபாய் தாரேன். உனக்கு போன மாசம் டியூ கட்டினதுக்கு காசு இன்னும் தரல, சேர்த்துக்கு என்கிட்ட கொண்டா. பிச்சை எடுத்தாராம் பெருமாள், அதை புடிங்கிட்டு போச்சு. அனுமாருங்க வயதான் இருக்கியாங்க. அதை இந்த வழியில கையில காசு வர்றதுக்கு முன்னே அந்த வழியால பிச்சுக்கிட்டு போவதே. எல்லாம் நம்ம நேரம்.
இன்னைக்கு வரட்டும் அவ இருக்கு வேற அவளுக்கு கச்சேரி. நான் சொல்ல சொல்ல கேட்காம போய் கேவலப்படுத்தினே போய் நின்று ஆடிட்டு நின்றுருக்கா. இந்த வாரேன் இன்னைக்கு என் மூவன் வரட்டும். வந்ததை இன்னைக்கு அவளுக்கு பஞ்சாயத்து பேசி அவளை இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு அனுப்பாம நான் விடாண்டேன். கிம்சானா டிங் 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 கிம்சானா டிங் 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 டிங். நான் இங்க ஒருத்தி குத்துக்கள் கணக்கா உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், ஆடிக்கிட்டு போறதவா. ஏலா நில்லு. என்னத்தே ரொம்ப ஹாப்பியா இருந்த மாதிரி இருக்கு. ஆமாடா, நான் இங்க வயிற்றுல உட்கார்ந்துருக்கேன், உனக்கு ஹாப்பியா இருந்த மாதிரி இருக்கா? வேற எப்ப பார்த்தாலும் இஞ்சி தின்ன குரங்குணங்கவே மூஞ்சி வச்சிருந்தா வேற வயிற்றுச்சல் படதான் செய்யணும் அடுத்தையில பார்த்து. அங்க என்னலாம் முணுமுணுத்துக்கிட்டு இருக்கா? நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேங்க. நீங்க சொல்லுங்க மாமியாரே, நீங்க சொன்னா இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். அதானே, நீ அப்படி இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு போறதுனால தானே என் பேச்ச சொல்லி கேட்காம நீ இருக்க. இரு, இப்போ உன் புருஷன் வருவான், அவன் சொல்லுவான், அதுக்கப்புறம் நீ கேட்டுதானே ஆகணும். என்ன கிழவி ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியலையே. உன்னையும் அவ கூட கிழங்க தூக்கிக்கிட்டு போவாதன்னு சொன்னா நீ திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுக்கிட்டு வியாபாரம் பண்ணி இருக்க கிழங்க வச்சுக்கிட்டு. நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் பாத்தீங்களா, எனக்கு போன பண்ணி கேட்காவ உன் மருமவ என்ன பஸ் ஸ்டாண்ட்ல கிளம்பி வியாபாரமா பாக்கான்னு. அதை வச்சுதான் உன் மவன் இப்படி வீட்டை கட்டினானா அதை பண்ணானா இதை பண்ணானான்னு கேட்காவ. அங்க போய் உன்னை கூவி விற்க சொன்னது எவன்லா? ஐயோ, இந்த விஷயம் எங்க வீடு வரைக்கும் வந்துருச்சா? நம்ம சொந்தக்காரங்க நம்ம செத்து கிடந்தாலும் எட்டி பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி போட்டு கொடுக்குற விஷயத்துல மட்டும் ஆளா போய் பஞ்சாயத்துக்கு போய் போட்டு கொடுத்துட்டு நின்றுக்குருவாங்க. எல்லாம் சொல்லு, ஆமாவா இல்லையா? ஆமாதான் தே. ஆனா நான் ஒண்ணுமே பண்ணல, உமா தான் வித்தா. நான் ஒரு வாரமா உட்கார்ந்துருந்தேன், அவ்வளவுதான். அதான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டால அந்த முத்து. கூட எவனா ஒருத்த வேற நின்னானாமே, அவன் யாருலா? ஐயோ அத்தே, அப்படிலாம் யாரும் கிடையாது. நானும் உமால மட்டும்தான் போனோம், வேற யாரும் கிடையாதாம்மா. எவனா ஒருத்தன் பல்ல காட்டி வெள்ள இருக்க வியாபாரி உங்ககிட்ட பேசிட்டு நின்னானாமே, அவன் ஊருக்கு போறவன் எனக்கு போன் அடிச்சு சொல்லிட்டுலாம் போறா. எத்தே, எங்களுக்கும் அவனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அவன் வெள்ளரிக்காய் வியாபாரி, வெள்ளரிக்காய் வித்துட்டு இடம்தான். நாங்க கிழங்கு வித்துட்டு இருந்தோம், அவ்வளவுதான். நீங்க கிழங்கு வித்த கதையெல்லாம் முத்து எனக்கு போன பண்ணி சொல்லிட்டான். இந்த இப்ப உன் புருஷன் வருவான், அவனுக்கு நீ பதில சொல்லி அது வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போ. வீட்டு வாசல மிதிக்காத சொல்லிட்டேன் உன்னைய. இன்னைக்கு உன்னை உள்ள எடுக்கதா கிடையாது. நீ கிளம்ப வேண்டியதான். உன் துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க போவியா போ, வெளியே போடா. எத்தே, அதெல்லாம் நான் போக முடியாது. உன் புருஷன் வந்து சொன்னப்புறம் உள்ளவா, இப்ப நீ வெளியே போ. நான் சொல்ல கேட்காம போயிருக்கல்ல, கிளம்பு. இப்ப மட்டும் என்னத்துக்குள்ள வந்தா? உன் புருஷன் தான் அவளை வெளியே நிக்க சொல்லு, நான் வாரேன்னு சொன்னான். அவளை இன்னைக்கு உள்ள அவன் எனக்கு பதில் சொன்னாதான் அவன் உள்ள வரணும்னு இருக்கான். அதனால நீ வெளியே போ. எனக்குலாம் ஒன்றும் அவைய போன் பண்ணல. நீங்க சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. உனக்கு போன் பண்ணுனா போனதான் போக மாட்டேங்காம ஏதோ சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டிருக்கியா என்ன? அவன் நம்பரை பிளாக் பண்ணி போட்டிருக்கியா? உனக்கு போன் வராண்டாங்க, அதனாலதான் அவன் எனக்கு போன பண்ணி சொன்னான். இப்ப வருவான், நீ வீட்டை விட்டு வெளியே போ. அப்படியெல்லாம் என்னால போக முடியாது, நான் ரூமுக்கு போறேன். நான் என்ன தப்பு பண்ணேன் நான் வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு? நான்லாம் ஒன்றும் எந்த தப்பும் பண்ணல. இருளா, இன்னைக்கு என் மோய் வரட்டும். வந்ததை உன்னைய பஞ்சாயத்து பண்ணி உன் அண்ணன் வீட்டில் கொண்டு குடியதுதான் எனக்கு வேலை. அப்பதான் உன் கொட்டம் அடங்கும். சொல் பேச்சு ஒன்றும் கேட்கறது கிடையாது. வீட்டில் ஒரு பெரிய மனுச்சி இருக்கான்னு சொல்லி மதிக்கிறது கிடையாது. உன் இஷ்டத்துக்கா போறா? இரு, என் பையன் வரட்டும். இன்னைக்கு இந்த கிளவிய வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா எல்லாம் சரியாயிரும். இவளை காலை முடிச்சு போட்டு வீட்டில் போட்டா கடையில் ஊற்றி போட்டனால கஞ்சி ஊற்றலான்னு இவளை காலை முடிச்சு வீட்டில் போட சொல்லணும், அப்பதான் சரி வரும்.